Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th standard maths term 2 exercise 1.2ல third question பார்க்கலாம். Find the HCF of each set of a number using prime factorization method. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு prime factorization மெத்தடில் HCF ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். Given numbers 18, 24. So இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம prime factorization மெத்தடில் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 18க்கு ஃபைண்ட் பண்ணலாம், தென் 24க்கும் ஃபைண்ட் பண்ணலாம். prime factorization மெத்தட் அப்படிங்கும்போதே நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் நமக்கு என்னது? 2. 2 டேபிளில் டிவைட் ஆகும்போது 9 2s are 18. அதுக்கப்புறம் 9 வந்து நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ தேர்ட் டேபிளில் 3 டைம், அகெயின் தேர்ட் டேபிளில் 1 டைம். ஓகேவா? தென் 24 2 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 1 2s are 2, 2 2s are 4. தென் 2 டேபிளில் 6 டைம், அகெயின் 2 டேபிளில் 3 டைம், 3 டேபிளில் 1 டைம். இப்போது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்து எழுதணும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18க்கு தனியாக எழுதிக்கலாம், 24க்கு தனியாக எழுதிக்கலாம். ஓகே, 18க்கு ஃபேக்டர்ஸ் 2 into 3 into 3, 24க்கு ஃபேக்டர்ஸ் 2 into 2 into 2 into 3. ஓகேவா? இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணுறது என்னென்னா HCF. HCF அப்படின்னா காமன் ஃபேக்டர்ஸை மட்டும்தான் எடுத்து எழுதணும். therefore HCF of 18, 24 that is equal to, இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து காமனான ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து எழுதலாம். ரெண்டு நம்பர்லேயும் காமனான ஃபேக்டர் 2 and then 3 இல்லையா? ஸோ இங்கே ரெண்டுமே காமனாக இருக்குது, பட் இது 24க்கான காமன் ஃபேக்டர். நம்ம எடுக்கிறது 18 and 24 ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் எடுக்கணும். ஸோ அதனால் ரவுண்ட் பண்ண வேல்யூஸ் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 3, 2 3s are 6. ஓகேவா? 18, 24ஓட HCF 6. செகண்ட் கொஷின், given நம்பர் என்ன? 51, 85. ஓகே, ஸோ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். 51 நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ தேர்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாம். 1 3s are 3, ரிமைனிங் 2 21ன்னு கன்சிடர் பண்ணணும். 7 3s are 21. 17 வந்து நமக்கு ப்ரைம் நம்பர். ஸோ 17th டேபிளில் மட்டும்தான் டிவைட் ஆகும். 17th டேபிளில் 17 1 டைம். தென் நெக்ஸ்ட் வேல்யூ 85. 2 டேபிளில் டிவைட் ஆகாது, 3 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ 5th டேபிளில் டிவைட் பண்ணலாம். 1 5s are 5, ரிமைனிங் 3 35 அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். இப்போ 35 5th டேபிளில் 7 டைம். ஓகே, தென் 17th டேபிளில் 1 டைம். இப்போ ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபேக்டர்ஸ் தனியாக எடுத்து எழுதலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 51 and 85. 3 into 17 equal to 51. 5 into 17 equal to 85. இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணுறது HCF இல்லையா? ஸோ காமன் ஃபேக்டர்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். காமன் ஃபேக்டர் இங்கே என்ன இருக்குது? 17. therefore HCF of 51, 85 that is equal to 17. Okay, third subdivision. given number என்னன்னு பார்க்கலாம்.
76. 61,76. ஸோ இங்கே 61க்கும் 76க்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். 61 வந்து நமக்கு ப்ரைம் நம்பர். ஸோ டைரெக்டாக 61th டேபிளில் மட்டும்தான் டிவைட் ஆகும் 1 டைம். ஓகே, 76 வந்து நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகும். 3 2s are 6, ரிமைனிங் 1 16 அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். 8 2s are 16. Again 2 டேபிளில் 1 2s are 2. Okay, remaining 1 18. 9 2s are 18. So 19th டேபிளில் 1 டைம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதலாமா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 61 and then 76. 61க்கு 61 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 into 61. இங்கே 2 into 2 into 19 into 1. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே 1 எதுக்கு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே கம்பேர் பண்ணும்போது காமன் ஃபேக்டர் அப்படின்னு எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ எல்லா நம்பருமே வந்து 1 டேபிளில் நமக்கு டிவைட் ஆகும். ஸோ அதனால் 1 இஸ் த ஃபேக்டர் ஆஃப் ஆல் நம்பர் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் லாஸ்ட் ரெண்டில் நம்ம 1 கன்சிடர் பண்ணலை, எழுதலை. பட் இங்கே 1 எழுதியிருக்கோம். தேர்ஃபோர் HCF ஆஃப் 61,76. அதாவது ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸே இல்லை, காமன் ஃபேக்டர்ஸே இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், HCF வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஒரு நம்பருக்கு காமன் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா 1 தான் காமன் ஃபேக்டர். ஏன்னா 1 வந்து எல்லா நம்பருக்குமே வந்து 1 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ அது 1 இஸ் அ காமன் ஃபேக்டர் ஆஃப் ஆல் நம்பர். ஓகேவா? Fourth one, given number 84 and 120. ஸோ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். 84 வந்து 2 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 4 2s are 8, 2 2s are 4. அகெயின் 2 டேபிளில் 2 2s are 4, 1 2s are 2. 21 வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகாது, 3 டேபிளில் தான் டிவைட் ஆகும். 7 3s are 21. Then 7th டேபிளில் 1 டைம். ஓகே, தென் 120 2 டேபிளில் 6 2s are 20. தென் 0 16 வரும். தென் 2 டேபிளில் 3 2s are 6. தென் இந்த 0 கேரி ஓவர் ஆகும். தென் 2 டேபிளில் 1 2s are 2, ரிமைனிங் 1 10ன்னு கன்சிடர் பண்ணணும். 5 2s are 10. 15 வந்து நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ 3 டேபிளில் 5 3s are 15. அகெயின் 5th டேபிளில் 1 டைம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணலாம், ஃபேக்டர்ஸை எடுத்து எழுதலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 84 and then 120. 84க்கு 2 into 2 into 3 into 7. 120க்கு 2 into 2 into 2 into 3 into 5. ஓகே, ஸோ இதில் காமன் ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு வேணும் HCFனா. ஸோ இங்கே 2 காமனாக இருக்குது. அகெயின் இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது. தென் 3 இங்கே காமனாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் எழுத போகிறோம். தேர்ஃபோர் HCF ஆஃப் 84, 120 that is equal to 2 into 2 into 3. 2 2s are 4, 4 3s are 12 அப்படின்னு வரும். ஓகே, 84க்கும் 120க்குமான HCF வந்து நமக்கு 12. ஓகே, தென் 5th கொஷின், 5th சப்டிவிஷனில் கிவன் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். கிவன் நம்பர் என்ன, 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 27 45 and 81. ஓகேவா? ஸோ இதுக்கு தனித்தனியாக நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். 27 45 then 81. ஓகேவா? 27 வந்து நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ 3rd டேபிளில் 9 3s are 21. தென் 3rd டேபிளில் 3 டைம். அகெயின் 3rd டேபிளில் 1 டைம். ஓகேவா? தென் 45 வந்து நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ 3rd டேபிளில்
1 5s are 5, remaining 1 15 consider பண்ணணும். 5 3s are 15. Then third table 5 3s are 15, fifth table 1 time. 81 same 2 table divide ஆகாது. 3 table divide பண்ணோம்னா 2 3s are 6, remaining 2 21 அப்படின்னு consider பண்ணணும். 7 3s are 21, again 3 table 9 3s are 27, 3 table 3 3s are 9, 3 table 1 time. ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27 45 then 81. ஓகேவா? 27க்கு 3 into 3 into 3 that is equal to 27. 45 is equal to 3 into 3 into 5. Okay? 81 is equal to 3 into 3 into 3 into 3. நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியதுன்னு common factor, highest common factor. So HCF of 27, 45, 81 that is equal to, so இங்கே common factors பார்த்தீங்கன்னா 3, so இங்கேயும் 3, then nextல பாருங்க இங்கே 27க்கு ஒரு 3 இருக்குது, then 81க்கு ஒரு 3 இருக்குது, பட் 45க்கு 3 கிடையாது. ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து மட்டும் போடலாமான்னா போடக்கூடாது. காமன் ஃபேக்டர் அப்படின்னா 3 வேல்யூக்குமே காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் நமக்கு 3 into 3, 3 3s are 9. ஸோ இங்கே HCF of 27, 45 and 81 is 9. Okay. Then sixth subdivision, given number 45, 55 and 95. ஸோ இந்த 3 வேல்யூக்குமே ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். 45 நம்மளுக்கு தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகும். தேர்ட் டேபிளில் 1 3s are 3, ரிமைனிங் 1 15ன்னு கன்சிடர் பண்ணணும். 5 3s are 15. ஓகே. தென் ஃபிஃப்த் டேபிளில் 3 டைம், தென் 3 டேபிளில் 1 டைம். 55 நமக்கு ஃபிஃப்த் டேபிளில் டிவைட் ஆகும் 11 டைம், தென் 11th டேபிளில் 1 டைம். 95 ஃபிஃப்த் டேபிளில் 1 5s are 5, ரிமைனிங் 4, 45 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். 9 5s are 45, தென் 19 வந்து ப்ரைம் நம்பர். 19th டேபிளில் 1 டைம். ஓகேவா? ஃபைண்ட் பண்ண ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதலாம். Factors of 45, 55 and 95. 3 into 5 into 3 that is equal to 45. 55 க்கு 5 into 11. Then 95 க்கு 5 into 19. நாம் ஃபைண்ட் பண்ணுறது என்ன? HCF of 45, 55, 95 that is equal to, இதுக்கு காமனான வேல்யூஸ் 3 நம்பர்லேயுமே இருக்கிறது என்ன பாருங்கள்? 5 மட்டும்தான். ஓகே. ஸோ HCF of 45, 55 and 95 is 5. ஓகே. ஸோ தேர்டு சம்மில் 6 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூக்குமே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் HCF ஃபைண்ட் பண்ணோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.